Assalamu alaikum and hi friends, welcome to Chalam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பேண்ட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பேண்ட் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஓல்டு நைட்டி, ஓல்டு பெட்ஷீட் எது இருந்தாலுமே ஓகே. நம்ம இன்றைக்கி பாட் ஹோல்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த பாட் ஹோல்டர் ரெடி பண்ணுறதுக்கு கிளாத் நல்லா திக்காகவும் காட்டன் கிளாத்தாகவும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுபோல் நம்ம சேனலில் முன்னாடி பாட் ஹோல்டர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் இல்லை, நாங்கள் எப்படி கையால் தைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இந்த கால் சைடில் 2 பேண்ட்டையுமே ஒன்றா வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பேட் ஹோல்டர் தேவையோ அந்த சைஸில் ஏதாவது ஒரு மூடி வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த மூடியோட 3/4 சர்க்கிள் இந்த பேண்ட்டில் கவர் ஆகிருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். பார்க்கையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் 4 பீஸ் இருக்குது. 2 மடித்து இருக்கிறதுனால இதை அப்படியே தனியாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்க்கு கரெக்டாக இருக்க மாதிரி அகெயின் இந்த பேண்ட் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மொத்தம் 4 பீஸ் வரும். அதுவுமே வீட்டில் ஹஸ்பண்டோட பேண்ட் இல்லை ஜீன்ஸ் கிளாத் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இது மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கருத்துணியே யூஸ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு முறை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வீடியோக்காக சொல்லலை. நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அந்த மூடியை மெஷராக வச்சுட்டு நான் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டேன். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் இதில் 4 கிளாத் இருக்குது. ஸோ 4 கிளாத் நான் கொடுத்துருக்கேன். இந்த பேண்ட் கிளாத் அப்படிங்கிறதுனால. இதுவே நைட்டி கிளாத்தாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் இன்னும் 2 கிளாத் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கும், சூடு தாங்கும் நமக்கு. இப்போ இதை எப்படி நம்ம ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பீஸை எடுத்துக்கோங்க. மொத்தம் இதில் 4 பீஸ் இருக்குது. க்ளோசிட் சைடாக இருக்கிற இந்த இடத்துல இருந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம தையல் போட்டு இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் மிஷினில் தைச்சிக்கோங்க. மிஷினில் தைக்கிற வீடியோ நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போயிட்டு பாருங்கள். நிறைய வெரைட்டியான சேஃப் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓவல் சேஃபில், ரவுண்டு, கட்டமாக, அந்த மாதிரி நிறைய பாட் ஹோல்டர் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போயிட்டு பாருங்கள். லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் 4 பீஸுமே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓரங்கள் தைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நான் இந்த பனியன் கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம இது கூட வச்சு அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக ஒரு 4 இடத்துல இந்த 4 பீஸுமே நகராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 4 சைட்லேயுமே இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முறை தைச்சிட்டு அந்த ஓரங்கள் வச்சு ஒரு முறை தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்படியே வச்சுட்டு நம்ம அந்த ஓரங்கள் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது பைப்பிங்கே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது போலவே இந்த சைட்லேயுமே நான் தையல் போட்டுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ 4 சைட்லேயுமே ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஈஸியாக இந்த பைப்பிங் வச்சுட்டே நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் நல்ல சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போடுறேன். நல்ல பக்கமும் இந்த பைப்பிங் கிளாத்தோட அந்த நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் இல்லை எங்களுக்கு தைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே ஊசி நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ஸ்டிச்சிங் மட்டும்தான். மிஷின் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. சூப்பராக நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நம்ம மிஷின் இருந்துச்சுன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். மிஷின் இல்லைங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும்.
4 கிளாத் நம்ம கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு இந்த 4 கிளாத்து அகைன் நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு 4 கிளாத் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இடங்களில் வந்து ஊசி இறங்குறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமப்படும். ஸோ பார்த்து தைச்சிக்கோங்க. இப்போது தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளாத்தை அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். அப்போ வந்து நமக்கு அழகான ஓரங்கள் கிடச்சிரும். திருப்பிட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கான தையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு எந்த கலரில் நீங்கள் வந்து பாட் ஹோல்டர் ரெடி பண்ணுறீங்களோ அந்த கலரில் நூல் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல விசிபிளாக தெரியும். இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாவுமே ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இது வரைக்கும் நான் தச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பின் பண்ணியிருந்த எல்லா பின்னையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து பனியன் கிளாத் எடுத்துருக்கிறதுனால இதில் வந்து பிசுறு எதுவுமே வராது. ஸோ கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த எக்ஸஸை. இதுவே நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது காட்டன் கிளாத் அந்த மாதிரி நீங்கள் ஓரம் தைக்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஓரங்களை உள்ளே மடித்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஓரம் தைக்கணும். அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லை நீங்கள் மடிக்காமல் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நூல் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து வேலில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு நாட் மாதிரி வைக்கணும். ஸோ அதுவுமே ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஓரத்தையும் எடுத்து கூட நம்ம வந்து நாட் மாதிரி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி அதையுமே நீங்கள் ஓரம் மாதிரி வைக்கலாம். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ஊசி நூல் வச்சுட்டு. உங்கள் கூட ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணி இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதை பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சப்போஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து chellamtips@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பின அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட சேனலில் அந்த ஃபோட்டோவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. நாட் வந்து எந்த சைடில் வைக்கணும் அப்படின்னாக்கா கையை வந்துட்டு நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு அதுக்கு கீழே தான் வந்து நாட் வந்து வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தை நம்ம வந்து பிடிச்சி தூக்கும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கிளாத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பாட் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. கிச்சனில் நீங்கள் இன்னும் கருத்துணி யூஸ் பண்ணுறீங்களா, முதல்ல அதை தூக்கி போடுங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு கைப்பிடிச்சு தூக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். ஏதாவது பால் ஏதாவது சிந்திடுச்சுன்னா உடனே டக்குன்னு அந்த கருத்துணி எடுத்து நம்ம வந்து டக்குன்னு தொடச்சிருவோம். அகெயின் வந்துட்டு அந்த இதையே நம்ம வந்து ஹோல்டு பண்ணி தூக்கிறதுக்குமே யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கிச்சனில் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். டக்குன்னு வந்து எதையுமே நம்ம துடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது எந்த சூடான பாத்திரத்தை தூக்குனாலுமே கைகளில் வந்து ஆவி அடிக்கும். மெயினாக வந்து பால் ஆற்றும் போது, இட்லி சட்டியிலிருந்து இட்லி தட்டு தூக்கும் போது எல்லாமே இந்த பாட் ஹோல்டர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.